அனைவருக்கும் வணக்கம். இங்கே அநேகமாக எனக்கு தான் வயது அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய மனது எல்லாருடைய இளமை. ஏனென்றால் 56 வருடங்களாக நான் கதை எழுதி கொண்டேன். 1969 உங்களில் யாருமே பிறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைக்கு என்னுடைய முதல் சிறுகதை மாலை முரசிலே அச்சிலே வெளிவந்தது. நான் பிஎஸ்சி பாட்டனி படித்து பட்டம் வாங்கிய அந்த நாளிலே மாலை முரசில், கோவை மாலை முரசு, அப்பொழுது காலையிலே மட்டும் பத்திரிகையில் வந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் முதலாக மாலை முரசு என்ற பத்திரிகை கோவையிலும் சென்னையிலும் வந்தது. அதிலே என்னுடைய முதல் கதை உன்னை விடமாட்டேன். அன்னிலேருந்து உங்களை எல்லாம் விடவே இல்லை நான். அதுதான் உண்மை. அன்றைக்கு நான் எனக்கு எந்த வகையான ஒரு பூரிப்பு எனக்கு ஏற்பட்டதோ அதே பூரிப்பு இன்றைக்கு 25/11/25 தேதியை பாருங்கள். வருடம் அதே, தேதியும் அதுவே. அந்த தினத்தன்று இன்றைக்கு என்னுடைய முதல் வெப் சீரிஸ் G5 வருகிறது என்றால் இதைவிட ஒரு பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் இனி கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு தருணம். இதற்கு முதற் காரணம் G5 என்ற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம். ஒரு 5 வருடத்துக்கு முன்பாகவே ஒரு 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 ப்ராஜெக்ட் போய் அது சில காரணங்களால் அது தவிர்த்து போனது. அதுவும் நல்லதற்கே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு வெப் சீரிஸை நமக்கு G5 கொடுத்திருக்கிறது. அதற்கு காரணம் கௌசிக் அவர்கள். கௌசிக் அவர்களை நான் ராமானுஜராகவே பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கலைஞர் டிவியில் ராமானுஜராக நடித்தார். அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. எல்லோருமே அந்த பாத்திரத்தை நடிக்க முடியாது. ஒரு டிவைன் பவர் இருந்தால் மட்டுமே அந்த ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு அவருக்கு மேன்மேலும் பல ஆசைகளை வழங்கும், பல வெற்றிகளை குவிக்கும். தெய்வம் மறைமுகமாகத்தான் ஒருத்தருக்கு ஆசைகளை தரும். அது அவர் கொடுத்திருக்கிறது. அடுத்து ராகவன் அவர்கள் இந்த G5 ஒரு நல்ல பதவியில் இருக்கிறார். அவரும் கூட இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லோரையும் ஒன்று சேர்த்து 16 பெற்று பெறுவார் வாழ்க என்று சொல்வார்கள். இன்றைக்கு 16 பேர் இங்கே இருக்கிறோம். 16 பேரும் இன்று இணைந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு வெப்சீரிஸ் கொடுத்திருக்கிறார்கள். நான் சற்று முன்பு பார்த்தேன், நம்முடைய கௌசிக் லட்சுமி நாராயணனுடைய ஃபேஸ்புக்கை தட்டி பார்த்தேன். அதில் அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெய்லருக்கு இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1.5 கோடி வியூவர்ஸ் பார்த்திருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம். உடனே என்னுடைய நண்பர் லேனா தமிழ்வான் அவர்கள் எனக்கு சற்று முன்பு ஃபோன் செய்தார். ராஜேஷ்குமார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது ஏவிஎம் மாதிரி ஒரு நிறுவனம் G5. உண்மையிலே சொல்கிறேன், ஏவிஎம் நிறுவனத்திலும் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அங்கே போய் நானும் இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ் பற்றி பேசினேன். அவர்கள் மிக நியாயமாக நடந்து கொண்டார்கள். பேசின தொகையை கொடுத்தார்கள். எந்த விதமான ஏமாற்றமும் எனக்கு கிடையாது. சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி தான் கௌசிக் சிங்காரவேலன். சிங்காரவேலன் அந்த பெயரே ஒரு சிங்காரமாக இருக்கிறது. அந்த சிங்காரவேலன் அவர்கள், கௌசிக் அவர்கள் 2 பேரும் இணைந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து, சார் நாங்கள் இருக்கோம் சார், நாங்கள் பண்ணுறோம் சார். அந்த வார்த்தைகளிலே ஒரு பொய் கிடையாது. பொதுவாக சொல்வார்கள், திரைத்துறை சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பொய் பேசுவார்கள், ஏமாற்றுவார்கள், பணம் தரமாட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அதெல்லாம் கிடையாது. ஒரு நியாயமான நாணயமான ஒரு நிறுவனமாக இருந்து அவர்கள் பணியாற்றினால் தான் இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு ரேகையை நாம் பார்க்க முடிந்தது. இந்த கதையிலே இது முழுக்க என்னுடைய கதை கிடையாது. இதில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட் கோர், அதாவது அடிப்படை கருவை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செய்தார்கள். ஒரு ட்ரையல் பார்க்குறது, அதாவது மெடிக்கல் ட்ரையல். ஆனால் அதையும் நான் எழுதிவிட்டேன். அது சொன்னேன், நம்முடைய டைரக்டரோடு சொன்னேன், தினன் நான் இந்த கதையை முதலில் எழுதிவிட்டேன். நீங்கள் என்னுடைய அடிப்படை கருவை வைத்து எழுதினீர்கள். ஆனால் இந்த மெடிக்கல் ட்ரையல் வைத்து நான் எழுதினேன். ஒரு கதை சற்று 2 வருடங்களுக்கு முன்னால் நான் எழுதினேன். அது எப்படி எழுதினேன் என்றால், சென்னையிலும் சரி கோவையிலும் சரி காலையிலே நான் வாக்கிங் போகும்பொழுது பார்ப்பேன், கோயில் வாசல்களிலும் சரி மற்ற பிளாட்ஃபாரங்களிலும் சரி இருக்கக்கூடிய
முதியவர்களுக்கும் பிச்சைக்காரர்களுக்கும் அவர்கள் காலை உணவு கொடுப்பார்கள். ஒரு பொட்டலிலே கொண்டு வந்து ஸ்கூட்டரிலே கொண்டு வந்து எல்லோரும் கொடுத்து கொண்டு போவார்கள். இது ஒரு சமூக பணி, உண்மையான அறப்பணி தான் அது. அதாவது பசியை போக்கும் ஒரு நல்ல பணி. ஆனால் எனக்கு தான் கிரைம் புத்தி ஆயிற்றே. நான் யோசித்தேன், இவர்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்? இதற்கு பின்னால் ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கதை உருவாயிற்று. அதை நான் எழுதினேன். அந்த கதை என்னவென்றால், இவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறார்களே, இவர்கள்லாம் உண்மையான சமூக நல பணியாளர்கள் கிடையாது. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் கொடுப்பது மெடிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்காக, உணவிலே ஏதாவது ஒரு மருந்தை கலந்து கொடுத்து அவர்களுக்கு பிபி ஏறுகிறதா, சுகர் ஏறுகிறதா, கொலஸ்ட்ரால் ஏறுகிறதா, இல்லை ஹார்ட் பீட்டிங் அந்த இர்ரெகுலர் பீட்ஸ் என்பார்கள் அது ஏற்படுகிறதா, இல்லை வேறு நோய்கள் வருகிறதா என்பதை சோதனை செய்து பார்ப்பதற்காக தினமும் அவர்களுக்கு அந்த உணவை கொடுத்து கொண்டே போவது போலவும் தினமும் அவர்களை சோதித்து கொண்டே இருப்பார்கள். யார் யார் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறார் அதையெல்லாம் நோட் செய்து, யாருக்கு மூக்கில் ரத்தம் வருகிறது, யாருக்கு கை கால்கள் சரியாக இயங்கவில்லை, யார் தூங்கி கொண்டே இருக்கிறார்கள், யார் சுறுசுறுப்பாக இருக்க, இதையெல்லாம் நோட் செய்து இந்த மருந்தை கொடுத்தால் இந்த விளைவு ஏற்படுகிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச பார்மசூட்டிக்கல் கம்பெனியுடைய சேர்மனுக்கு போகிறது, ஒரு ரிப்போர்ட் போகிறது. இதுதான் கதை. ஏனென்றால் ஆதரவற்ற முதியவர்கள் கேட்பதற்கு நாதி இல்லை. ஒருவன் பிளாட்பாரத்திலே ஒருத்தன் மூக்கிலே ரத்தம் சுண்டி கிடக்கிறான் என்றால் அவனை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை குறிவைத்து தான் அந்த ஒரு சர்வதேச மாபியா இறங்கிடுவான் ஒரு கதையை முடித்தேன். அதே கதை தான் நம்முடைய தீனன் அவர்கள் ஒரு 5 பேரை வைத்துக்கொண்டு அழகாக முடித்திருக்கிறார். ஏனென்றால் 1500 நாள் எழுதியிருக்கிறேன். அது ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகி தான் தீரும். எல்லாமே அவர்களுக்கு தனி, இவர்களுக்கு தனி கிடையாது. எல்லாமே நான் எழுதி முடித்து விட்டேன். இனி எழுதுவதற்கு எந்த ஒரு களப்பணியும் கிடையாது. இப்பொழுது புதிதாக ஒரு கதை ஆரம்பித்திருக்கிறேன். குமுதத்தில் ஒரு தொடர்கதை, வேகமாய் வா விவேக். அது எந்த கதை என்றால், இப்பொழுது நடந்ததே அகமதாபாத் அந்த ஒரு ஃப்ளைட் 2 நிமிடத்தில் போய் விழுந்து நொறுங்குகிறது. இது ஒரு செய்தி, இது ஒரு விபத்து என்று சொல்லி முடித்து விட்டார்கள். எல்லோரும் மறந்தும் விட்டார்கள். காம்பன்சேஷன் கிடைத்து அவர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார்கள். ஆனால் நான் மட்டும் விழித்து கொண்டு பார்க்கிறேன், அது விபத்தா இல்லை சதியா? இதை சதி என்று வைத்து தான் நான் ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது குமுதத்தில். அது எப்படி சதியாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள். பொதுவாகவே எனக்கு சில மெடிக்கல் அல்லது உளவியல் சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட, ஏஐ சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஆத்தென்டிக்காக இருக்க வேண்டும். அதிலே வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆகட்டும், அதாவது தொழில்நுட்ப பிரச்சனைகளாகட்டும், அது சரியாக இருக்க வேண்டும். யாருமே அந்த துறையை சேர்ந்தவர் படம் பார்த்தால் கூட, அட பரவாயில்லையே ராஜேஷ்குமார் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு, அவர் ஒன்றும் பொய் சொல்லலையே, இல்லை நியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எந்த துறையை சார்ந்தவர்கள் தான் நான் போய் கேட்பேன். அதே போல் இந்த விமானம் நொறுங்கிய பிறகு நான் ஏவியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆஃபீஸர், அவர் என்னுடைய வாசகர் தான், நான் பேசினேன். என்ன சார், ஒரு ஃப்ளைட் இன்றைக்கு இருக்கக்கூடிய சேஃபஸ்ட் ஜேர்னியில் முதலிடம் ஃப்ளைட்டுக்கு தான். ஏன்னா மேலே நோ டிராஃபிக், உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகும், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். பார்த்திங்கன்னா நேர் பாதை, இங்கே சென்னையிலேருந்து டெல்லிக்குன்னா ஒரே நேர்கோடு தான். ஆனால் ட்ரெயின் எத்தனை வகையாக போகுது, அங்கே தான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு பேப்பரில் நாம் எத்தனை பார்க்குறோம், எத்தனை கார் விபத்து, எத்தனை ஸ்கூட்டர், எத்தனை 2 வீலர்ஸ் எத்தனை விழுகுது. ஆனால் ஃப்ளைட் என்றைக்காவது ஒரு நாள் தான் விபத்து நடக்கும். அது மேன்மேட் மிஸ்டேக் என்று சொல்வார்கள். அந்த கதையில் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம், இப்பொழுது விமானத்தின் காக்பிட்டிலே நீங்கள் போய் பார்த்தால் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன். சொன்னார்கள் அம்மையார் அவர்கள், சகோதரி அவர்கள் சொன்னார்கள், மார்ச் வரியிலே எனக்கு போக பயமாக இருந்தது சொன்னார்கள். ஆனால் நான் மார்ச் வரைக்கும் போயிருக்கிறேன். ஒரு டெட் பாடியை எடுத்து மண்டையோட்டையெல்லாம் சாராக போன் கட்டிங் டூல்ஸ் இருக்கும், கட்டக்கென்று செய்வார்கள்.
மண்டையோட்டை சுத்தியிலார் அடிப்பார்கள். மார்ச்சரியில் இருக்கக்கூடிய அந்த சிப்பந்தியை ஒரு டாக்டர் எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? மாஸ்டர், இந்த மண்டையை உடைங்கம்பார். மாஸ்டர், நீங்கள் நினைக்குவா டே முருகா வாடா, நே மாறி வாடான்னு சொல்ல கிடையாது. மாஸ்டர் என்று சொல்லி மதிப்பு கொடுத்து அந்த மண்டையை உடை அப்படி சொல்லுவார்கள். ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிந்த டாக்டர் என்ன செய்யறதா, மண்டையோட்டை எடுத்து பிளந்து மூளை எடுத்து கையில் கொடுப்பார். பாருங்க, இது 1.5 கிலோ இருக்கும். ஆணுக்கு வந்து 1.5 கிலோ, பெண்ணுக்கு வந்து அதை விட 150 கிலோ. ஆனால் அவங்களுக்கு தான் மூளை ஜாஸ்தி. அது எடை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் என் கையில் கொடுத்து நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா ஒரு க்ரைம் கதை எழுதக்கூடியவர்கள் அதெல்லாம் தெரியணும். பயப்பட்டால் அதெல்லாம் நடக்காது. அதே போலத்தான் நான் அந்த ஏவியேஷன் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி செய்து கேட்டேன். ஏன் சார், ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது எல்லாமே க்ரீனில் இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ் பூராமே எல்லாம் கரெக்டாக காட்டணும். எல்லாமே க்ரீனில் இருந்தால் கண்ட்ரோல் டவர்லேருந்து ஒரு 17 சிக்னல் வரும், அதுவும் க்ரீனில் இருக்கணும். ரன்வேல வந்து 7 சிக்னல். இங்கே எதுவுமே டேக் ஆஃப் கிடையாது, லேண்டிங் கிடையாது, எதுவுமே வந்து ட்ரெஸ் பாஸ் கிடையாது. கரெக்டாக அந்த இது போயிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ணுவார். இல்லைன்னா அவர் இறங்கிடுவார் கீழே. ஒரு லைட் வந்து சிவப்பாக இருந்தாலும் கூட, எரியா விட்டாலும் கூட அவர் கீழே இறங்கி விடுவார். நான் டேக் ஆஃப் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். உடனே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் ரத்து செய்யப்பட்டது, இல்லைன்னா லேட் ஆகும். இப்படி எல்லாமே க்ரீனில் இருக்கும்போது பறந்த விமானம் எப்படி வந்து விபத்துக்குள்ளாகும் சார்? அது ஆக்சிடென்ட் சார், அது எப்படி ஆகும்? இதுதான் என்னுடைய கதையுடைய நாட்டு. இது வந்து திட்டமிட்ட சதி. அந்த விமானத்திலே ஒரு மந்திரி பயணம் செய்கிறார். அந்த மந்திரிக்காக நடக்க ஏன் இருக்கக்கூடாது? இப்படியெல்லாம் நான் இன்னைத்தானே கேள்விகள் கேட்டுக்கொண்டு நான் ஒரு நாவலை ஆரம்பிப்பேன். இப்படித்தான் நாவல் உருவாகும். நாவல் வந்து சும்மா கிடையாது. திரு கௌசிக் அவர் சொன்னார்கள், ஒரு நாவல் எழுதி முடித்து விட்டு அடுத்த நாவல் என்ன என்று யோசிக்கிற காலகட்டத்திலே இவருக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். ஒரு நல்ல கேள்விதான். அவர் ஒரு போஸ்ட் கார்டு எழுத நம்பால் முடியாது. அன்புள்ள அப்பாவுக்குன்னு எழுதிட்டு அப்புறம் என்ன எழுதுறதுன்னு கேட்பாங்க. வராது, வார்த்தைகள் வராது. எழுத்து என்பது வந்து ஒரு இன்பான் உனக்குள்ளே இருக்கணும். ஒரு பாட்டு கற்றுக்கலாம், ஓவியம் கற்றுக்கலாம், பியானோ கற்றுக்கலாம், பேங்கோஸ் கற்றுக்கலாம், வீணை கற்றுக்கலாம். எது வேணால் வந்து ஒரு டியூஷன் போய் நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாக. கதை எழுத மட்டும் கற்றுக்க முடியாது, டியூஷன் வைக்க முடியாது. உனக்குள்ளே வந்து அந்த ஒரு ஜீன் இருக்கணும். என்னுடைய தாத்தாவோட தாத்தா யாராவது ஒருத்தர் கதையை எழுதியிருக்கலாம். அந்த ஜீன் ஒர்க்ஸ், அந்த ஜீன் ஒர்க் ஆகுது இப்போது. அப்புறம் இன்னொன்று, சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க் வில் பி ரிவார்டட். கடுமையான உழைப்பு இருந்தால் எதையுமே சாதிக்க முடியும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த மேடையிலே நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன், நின்று பேசிக்கொண்டிருக்கின்றேன். மற்றவர்களும் பேசினார்கள், நான் இந்த வயதிலும் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்னுடைய உழைப்பு தான் காரணம். இன்றைக்கு டைரக்டர் தினகரன் வந்து ஒரு இளைஞர், ஒரு புதிய படைப்பை கொடுத்திருக்கிறார். இவர் ஒரு மணிரத்னம் போல, ஒரு சங்கர் போல உருவாவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது முதல் படம் போல, முதல் வெப்சீரிஸ் போல எனக்கு தோன்றவில்லை. காட்சிகளை அருமையாக அமைத்து என்ன வசனம் வேண்டுமோ அதை பேசி நன்றாக செய்திருந்தார். அதை இதில் பாடுபட்ட அனைவருமே, இசையாகட்டும், செட்டிங்ஸ் ஆகட்டும், நடித்தவர்களாகட்டும், எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ரேகையை மிகச்சிறந்த வெற்றி படமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த வெற்றி மேன்மேலும் தொடர வேண்டும், எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பத்திரிகை அன்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரேகை சீரீஸை பொறுத்தளவில் நீங்கள் அவரோட ராஜேஷ்குமார் ஐயாவோட ஸ்டோரியிலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாட்டை எடுத்து பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்க்ளூசிவாக அவருடைய ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு க்ரைம் நாவலை எடுத்து பண்ணுற ஒரு ஐடியா ஏதாவது இருக்கா? ஏற்கனவே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு. 8 எபிசோட்ஸ் போதாது அதுக்கெலாம். ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட 80 ஒரு 4-5 கதைகள் வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கதை, ஒரு நாவல் அவர்கிட்ட ஏற்கனவே நான் பேசி வச்சுருக்கேன். இது நடுவில் வந்து இது வந்தது. இது இல்லாமல் இன்னொரு கேரக்டர் வச்சு இது வச்சு நம்ம ஏற்கனவே சார்கிட்ட பேசி
ஃப்யூச்சரில் பண்ணணும் சார், நெக்ஸ்ட் இயர்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே பேசி வச்சுருக்கோம். அந்த பிளான் இருக்குது. சார் ராஜேஷ் சார் உங்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சார் உண்மையாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுடைய பாக்கெட் நாவலை வாங்கி படிச்சுட்டு இருப்போம், போட்டி போட்டு படிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பத்திரிகைகளில் வந்து ஒரு டிபேட்டே நடந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர்ஸை வந்து சினிமாவாக எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு யார் சூட்டாக இருப்பாங்க, கமல்ஹாசன் சூட்டாக இருப்பாரா, ரஜினிகாந்த் சூட்டாக இருப்பாரா அப்படின்ற ஒரு டிபேட்டே வந்து அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் நாவல் படமாக்கப்பட்டால் அதில் அந்த விவேக் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த நடிகர் நடித்தா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? அதாவது என்னுடைய கதையை படித்தவங்களெல்லாம் சொல்லுவாங்க, இது விஜய் நடித்தா நல்லா இருக்கும், விவேகா, அஜித், இல்லைன்னா விஜயகாந்த், அப்படியெல்லாம் வந்து பல பேர் சொல்லுவாங்க. முதல்ல கமலஹாசன் சொல்லுவாங்க, அவர் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய விவேக் வந்து இவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஏன்னா ஒவ்வொரு வாசகரும் படிக்கும்போது விவேக்கை வந்து ஒவ்வொரு விதமாக வந்து அவங்க இப்படி தான் இருப்பார் விவேக்குன்னு சொல்லி மன அளவில் வந்து அவரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த பிம்பத்தை வந்து நான் வந்து ஒரு நடிகர் மேலே கொண்டு போய் செலுத்தி அதை வந்து இவர் தான் நடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு அருமையான புதுமுகம் இருந்தால் போதும். இப்போ பாலா மாதிரி விவேக் வந்தால் நல்லா இருக்கும், புதுசாக இருக்கணும். அவர் தான் விவேக், வேறு யாரும் கிடையாது. அது ரஜினியோ இல்லை கமலோ விஜயோ அது ஏன்னா அந்த வாசகன் வந்து அவரை விஜயாக தான் பார்ப்பான், அஜித்தாக தான் பார்ப்பான். ஆனால் வந்து என்னுடைய விவேக்கா பார்க்கணும்னா ஒரு புது முகம்தான் வேணும். அப்படி ஒரு முகத்தை நான் தேடி வைப்பேன். சார் ராஜேஷ்குமார் சார், கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் கதை வச்சுருக்கீங்களா? கதை தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட அந்த கதை ஏதாச்சும் இருந்தால் போய் சொல்லுவீங்களா? சார் வந்து எங்கிட்ட கதை இல்லைன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சமுத்திரத்தில் போய் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு வந்தால் சமுத்திரம் வற்றி விடுமா? வற்றாது. எங்கிட்ட எல்லா தளத்துலேயும் கதை இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, அவர் கமர்ஷியல் ரைட்டர், வெகுஜன எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டர் பாலு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் வந்து அவர் சொன்னார், அவர் இருக்காரா தெரியல, இங்கே அவர் இருக்காரா, போயிட்டாரா? சரி. பாலு வந்து ஒரு பேட்டியில் சொன்னார், கதைகளுக்காக நீ ஏன் வந்து எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க, அது பிடிக்கல இது பிடிக்கல, ஒருத்தர் சொன்னார் பிடிக்கல அவர் போயிட்டாருன்னு சொல்லி. நம்ம ராஜேஷ்குமார் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க கதையை. அவர் நிறைய வச்சுருக்கார் கதையை. ஒன்று சொன்னால் 10 சொல்லுவார், அதுவும் பிடிக்கலையா இன்னொரு 10 சொல்லுவார். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏன் பிரபலங்களையே போய் தேடி பார்க்குறீங்க? எழுத்தாளர்களோட பயணம் பண்ணுங்கள். சினிமா என்பது ஒரு வட்டம், அதுக்குள்ளேயே போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா பீப்புளோட இது என்னென்னா, எனக்கு சினிமா என்னுடைய எழுத்து ரெண்டுமே வந்து என்னுடைய இரு கண்கள் மாதிரி தான். நான் குறை சொல்லலை. சினிமாவில் இருக்கக்கூடிய என்னென்னா, 2 எழுத்து படம் வெற்றி பெற்றால் எல்லா டைட்டிலும் 2 எழுத்துலேயே வரும். ஒரு பேய் படம் வெற்றி பெற்றால் பேய் படங்களாக எடுப்பாங்க. அப்புறம் டார்க் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், அந்த டார்க் காமெடி வச்சே போவாங்க. யோகி பாபு வேணுமுன்னா யோகி பாபு பின்னாடியே போவாங்க. இப்படியே தான் நம்மளோட சினிமா துறை இருக்குது. அவர் இல்லைன்னா படம் ஓடாதுன்னு சொல்லி. ஆனால் ஆடியன்ஸ் வந்து நல்ல கதைகளாக இயங்கி கொண்டு இருக்கார்கள். ஒரு புதிய தளம், அசத்துறாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகர்கள் இருக்காங்க. இன்னும் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய குற்றம் 23 படம் வந்தப்போ செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களில் வந்து நடக்கக்கூடிய மோசடிகளை பற்றி நான் கதை எழுதியிருந்தேன். அதை டைரக்டர் அறிவழகன் வந்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து, சார் இதை படம் பண்ணானார். அந்த கதையை பண்ணிவிட்டு நேரடியாக ஒரு பிரபலமான ஒரு நடிகரை போய் கதை சொல்லியிருக்காரு. சார் இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்ரு சார், இது நான் பண்ண விரும்பலை, பண்ண பெண்களோட வெறுப்பு கிடைக்கும், அதனால் நான் இந்த செயற்கை கருத்தரிப்பு படத்தில் நடிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் போய் பார்த்து சொன்னப்போ அந்த படத்தில் நடித்தார். அது படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஏன்னா கதையோட தளம் வந்து முற்றிலும் வேறுபட்டது. செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் இப்போ தான் இருக்குது, நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாம் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. முதியோர் இல்லங்களும் கிடையாது, செயற்கை கருத்தரிப்பு நிலையங்களும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி 2 தான் இருக்குது. அதனால் இங்கே நடக்கக்கூடிய மோசடிகளை வச்சு நான் எழுதின கதை வந்து பெருமையை வெற்றி பெற்றது. அதற்கு காரணம் தளம் புதிது, கதை புதிது, அதை பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் அந்த கதை பிடிக்கிறது. ஆனால் நம்ம சினிமா பீப்புள் வந்து ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டான்ஸு,
அப்புறம் வந்து வன்முறை காட்சிகள் வந்து அதீதமாக காட்டுறது, இது வந்து தான் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. ஆகையால் என்னிடம் எல்லா கதைகளும் இருக்கிறது. அது இளம் இயக்குனராகட்டும், பிரபலமான இயக்குனர் தாராளமாக வரலாம். இப்பொழுது கூட சென்ற வாரம் திரு சந்தானம் அவர்கள் கோவைக்கு வந்தார்கள். என்னோடு 2 நாட்கள் தங்கி கதை விவாதம் நடத்தி, சார் எனக்கு 6 கேள்வி மட்டும் இன்றைக்கி பதில் சொன்னால் போதும் சொல்லி 6 கேள்விகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு நான் எழுதி கொடுத்துட்டேன் அவருக்கு. இப்படி தான் கதை போகணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்விஸ்ட் இருக்கணும், இதுதான் மாரல், இதுதான் மெசேஜ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். அவரும் ஹீ இஸ் ஹாப்பி. சார் நல்லா இருக்குது சார், இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எங்கிட்ட கேட்டால் நான் கொடுக்கறது ரெடியாக இருக்கேன். அது யாராக இருந்தாலும் சரி. சார் இங்கே ஆ நாங்களும் என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து நானும் ஸ்கூல் புக்கிலலாம் உங்கள் நாவல் நிறைய வச்சு படித்து அடிலாம் வாங்கியிருக்கோம். இப்போ வரைக்கும் விடாமல் படிக்கிறோம். படிக்க டைமில் கூட ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்குறோம் உங்களோட கதைகள். இப்போ இவர் கேட்ட கொஷனுக்கு தான் இது கண்டினியூஷன் தான் இது. இவ்வளோ வருஷத்தில் நீங்கள் இவ்வளோ கதைகள் இவ்வளோ வித்தியாசமான க்ரைம் த்ரில்லர் செய்திருக்கீங்களே, யாருமே வந்து உங்களை கேட்கவே இல்லையா? உங்கள் கதையை கொடுங்க, நாங்கள் படம் எடுக்கணும், யாருமே கேட்கலையா? இல்லை, நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கதை கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து அவங்க கூட உட்காந்து கதை பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய கண்டிஷன் சொல்லுவேன் நான். அதாவது ப்ரொடியூசர் யார், அவரை பேச சொல்லுங்க என்கிட்ட, நான் அவர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் கூட உட்காந்து பேசுவேன். ஆனால் உங்கள் கூட பேசுனா அது படமாகுமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. முதல்ல வந்து நான் பத்திரிகை கதை எழுதிட்டு இருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. ஓடிடி தளங்களுக்கு கதை எழுதிட்டு இருக்கேன். பீன்ச் ஆப்பு, நோஷன் ஃப்ரெஷ்ஷு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரெப்கோ அப்படின்னு சொல்லி நிறையா வந்து அந்த வெப் தளங்களுக்கு, ரேடியோ ரூம்ஸ், இது மாதிரி வந்து நிறைய அவங்க வந்து புதுசாக எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கதை எழுதுக்கு நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது. சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னையிலேருந்து புறப்பட்டு வர்றாங்க, வந்து எங்கிட்ட கதை கேட்குறாங்க. நான் சொன்னேன் ப்ரொடியூசர்னா இல்லை, இனிமேல் தான் தேடணுங்கிறாங்க அவங்க ஃபஸ்ட்டு. அப்போ நான் சொன்னேன் அப்படி வந்தால் கதை சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்காக வந்து நான் உட்காந்து உங்கள் கதை சொல்ல என்ன பிரயோஜனம்? படம் எடுக்கிறதா இருந்தால் பேசுவோம், இல்லைன்னா வேண்டான்னு சொன்ன முறை அதுலேயே போயிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க பிஏ மூலிமா பேச சொல்லுவாங்க. பேசிட்டு சென்னைக்கு வரணும், நீங்கள் வந்து 15 டேஸ் அங்கே கூட லாட்ஜில் தங்கணும், காலையில் 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகும் அப்படின்னா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த வயதை நான் கடந்துருச்சேன். அந்த வயதை கடந்து என்னால் வந்து வீட்டில் தான் பண்ண முடியும், இல்லைன்னா என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜில் தான் வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும், அப்போ தான் என்னால் முடியும். நான் சென்னைக்கு வந்து நான் எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பொலைட்டாக தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயதெல்லாம் கடந்து வந்தாச்சு நான். இப்போ என்னுடைய வயதுக்கு நான் ட்ராவல் பண்ணி வந்து லாட்ஜில் தங்கி அப்படி வந்து நமக்கு ஒரு புகழோ பணமோ தேவையில்லை. அந்த புகழுக்கும் பணத்துக்கும் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. மன நிறைவோடு நான் இருக்கிறேன். அப்போது வந்து என்னுடைய விருப்பத்திற்கு யார் இணங்கி வருகிறார்களோ அவரோட படம் பண்ண தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ சார். அப்புறம் உங்களோட நீங்கள் சயின்ஸ் பற்றி நிறைய கதைகள் எழுதுறீங்க. நிறைய விஷயங்கள் தேடி தேடி அதுக்காக படிக்கிறீங்களா, இல்லை அந்த குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் கிட்ட கேட்டு அதை வச்சு எழுதுவீங்களா, இல்லை அதை பற்றி நீங்கள் படிப்பீங்களா? இல்லை, நான் பேசிக்கலி ஐ வாஸ் ஒர்க்கிங் எஸ் எ டீச்சர். ஐ ஹவ் ஃபினிஷ்டு மை பிஎஸ்சி பிஎட். நான் 5 வருஷமாக வந்து ஸ்கூலில் வந்து சயின்ஸு டீச்சராக இருந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு படிச்சிருக்கேன். பிஎட்டை வந்து சோஷியாலஜி, சைக்காலஜி, சில்ட்ரன் சைக்காலஜி எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் பற்றி என்னுடைய பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ நிறைய டாக்டர்கள் வந்து என்னுடைய ஃபேன்ஸாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன். அப்புறம் போலீஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் கமிஷனர் கூட என்னை ஒரு தடவை கூப்பிட்டு என் கூட பேசியிருக்காரு. கோயம்புத்தூரில் வந்து கோவையில் வந்து அவர் பாலகிருஷ்ணன் சொல்லி அவர் போலீஸ் கமிஷனர். ஒரு நாள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் ஜீப் நின்றது. உடனே என் காலனியில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து என்னமோ தெரியல, அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ராஜேஷ்குமார் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வேன் நிற்குது, என்னமோ பிரச்சனைன்னு சொல்லி
அந்த வீதியில் இருக்கவங்க எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஜீப்லேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் இறங்கி, சார் உங்களை வந்து போலீஸ் கமிஷனர் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அவரே வர்றதுக்கு தான் இருந்தார், ஆனால் புரோட்டோக்கால் இருக்கப்படி அவர் வந்து போகக்கூடாது, ஒருத்தரை தேடி போகக்கூடாது, அதனால் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் போனேன். போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் வந்து என்னை கூப்பிட்டு 1.5 மணி நேரம் உட்காந்து பேசினார். அப்போ சொன்ன ஒரு விஷயம், நானும் என்னுடைய அண்ணனும் வந்து உங்கள் புக்கை படிப்போம் சின்ன வயசில். படித்து அவர் லாயர் ஆகிட்டார், இப்போது கிரிமினல் லாயர் அவர். நான் வந்து போலீஸ் கமிஷனர் ஆகிட்டேன். அதுக்கு நன்றி சொல்லவும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், நான் அதுக்காக கூப்பிட்டேன்னு சொன்னார். இது மாதிரி போலீஸ்லேயும் சரி, பேரண்ட்ஸுக்குலேயும் சரி, மற்ற துறையிலும் சரி, எல்லாமே என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை எழுதுகிறேன், இதுக்கு வந்து எனக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்க தருவாங்க. அதை வச்சு நான் கதை எழுதுவேன். இதுதான் என்னுடைய ரகசியம், வேறு எதுவும் கிடையாது. அதான் மெனக்கடணும், ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க கூகுளில் பார்த்தா கிடைக்குமேன்னு சொல்லி. ஆனால் கூகுளை நம்ப முடியாது. ஏன்னா கூகுளில் வரக்கூடிய பல தகவல்கள் வந்து பொய்யாக இருக்கும். அதை படித்தோம்னா இது உண்மையாக தெரிகிறதுக்காக நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட கேட்பேன். அது செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவோம் அல்லவா, அந்த செகண்ட் ஒப்பீனியன் கேட்டால், சார் கூகுளில் சொல்கிறதெல்லாம் பொய் சார், இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை தான் நான் எடுத்துக்குவேன். கூகுளில் சொல்கிறது பண்ணுறதில்ல. ஓகே, தேங்க்யூ சார். ஆ, உங்கள் நடுத்தர ஏஜில் எல்லா பத்திரிகையிலையும் ஃபோட்டோ வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு எழுத்தாளர்னால் இப்படி தான் போஸ்ட் கொடுக்கணும், ஒரு டைரக்டர்னாக்கா இப்படி தான் போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் எங்களுடைய ஸ்கூல் டேஸில் உங்களது பார்க்கும்போது உங்கள் போஸ்ட் மாதிரி நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஆ, உங்களுக்கு ஏன் நடிப்பு ஆசை இல்லையா? எந்த இயக்குனரும் வந்து கூப்பிடலையா? இல்லை நடிப்பை நீங்கள் வந்து வெறுக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் யார்? அது அந்த அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எதுவுமே ஓப்பனாக சொன்னதில்லை, இப்போ கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் சொல்கிறது நான் ரொம்ப அழகாக இருந்த மாதிரியும் சினிமாவில் ஏன் நடிக்கலன்னு சொல்கிறீங்க, அப்படியா? அப்படின்னா அழகாக இருக்கவங்களாம் ஏன் போகல சினிமாவுக்கு? இதே மேடையில் நிறைய பேர் இருக்காங்க, அழகாக இருக்காங்க. நம்ம கௌசிக் இருக்கார், பாலா இருக்கார், அப்புறம் எல்லாருமே வந்து எல்லோரும் நல்லா இருக்காங்க அல்லவா? அவங்கெல்லாம் ஏன் போகல? நடிப்புங்கிறது வந்து அவங்கவுங்க வந்து ஆசைப்படணும், ஒன்று. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு கலை. இப்போ நான் எப்படி கதை எழுதுறனோ அது மாதிரி ஒரு இது. நம்ம அழகாக இருக்கோம், நம்ம முடி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் சினிமாவில் வந்து போகணுன்னு அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னை ஒரு தடவை மணிவண்ணன் வந்து கூப்பிட்டார். அவர் 100வது நாள் படம் பண்ணி முடித்த உடனே வேற ஒரு படம் அவர் கூட பண்ணுறான்னு சொல்லி இதயம் பேசுகிறது மணியன் வந்து என்னை கூப்பிட்டு பேசினார். நீங்கள் போய் மணிவண்ணன் பாருங்கன்னாரு. அப்புறம் அவர் என்னை பார்த்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னார். சார் நீங்கள் படத்தில் நடிக்கலாமே, உங்கள் முடி, நீங்கள் உங்கள் தோற்றமெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்கள் பண்ணலாமேன்னு சொன்னார் அவர். ஆனால் எனக்கு அதில் வந்து ஆசை வரல சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து யாருமே கூப்பிடல. எனக்கு அந்த ஆசையும் இல்லை எனக்கு இப்போது. ஏன் இப்போ நான் நல்லா இல்லையா? சார் உங்களுடைய கதைகளில் வந்து நிறைய சினிமாவில் வந்து சீன்கள் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க, நேரடியாக மறைமுடுவாக திருடி இருப்பாங்க, ஏகப்பட்ட கதை இது இப்படி இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளோட சீன் தானே. ஆமாம். நீங்கள் அவங்க மேலே கோவப்பட்டோ கேஸ் போட்டோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை, ஏன் சார்? இது அது காரணம் வந்து எங்கள் லாயர் ரொம்ப நல்லவர். அவர் சொன்னார், ராஜேஷ்குமார் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எனக்கு பீஸ் கொடுத்துட்டே இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கன்னா சென்னை, நீங்கள் சென்னை தான் போகணும். ஒவ்வொரு தடவையும் என்னை சென்னை கூப்பிட்டு போவீங்களா? என்னை லாட்ஜில் தங்க வைக்கணும், என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரணும், செய்யணும். ஒரு கேஸ் முடி 20 வருஷம் ஆகும். எனக்கு வயசாகிடும். என்னோடய கேஸை என் பையன் நடத்துவான். உங்களுக்கு பின்னால் உங்கள் பையன் வந்து எனக்கு இந்த கேஸ் நடத்துவான். அப்போ கடைசியில் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு சொல்லுவார், ஒரே என்ன 2 பேருக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அதே மாதிரி நம்ம கேஸ் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு உண்டான கிரெடிட் நீங்கள் சொல்கிறீங்கல்லவா, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் திருடிட்டார், உங்கள் கதையை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தானே. இது வந்து இதே போதுமே, எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தேன் தியேட்டரில், சமீபத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் மனைவியும் பார்த்துட்டு இருக்கோம்.
பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேய் மச்சி, இந்த கதையை படிச்சிருக்கேன்டா, இது ராஜேஷ்குமார் எழுதுன கதைடா இது அப்படின்னு அவன் காதுபட சொல்கிறான். இது வந்து எனக்கு எடுத்த வெற்றியா இல்லையா? அப்போ எதுக்கு நான் அவன் மேலே கேஸ் போடணும்? கேஸ் போட்டால் எனக்கு மன உளைச்சல் வரும், எனக்கு பண செலவு வரும். அன்னதானம் மாதிரி இது விஷயதானம், அவ்வளோதான். சார் 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 ராஜேஷ்குமார் சார் தான் கேள்வி. சார் அதோட கண்டினியூஷனில் தான் இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா பல கதை திருடுகள் பிரச்சனைகள் வருது. ஒரு கதையாசிரியராக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னா, மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரைட்டர்ஸ்க்கான கிரெடிட் உண்டு சார். இங்கே வந்து உங்களுக்கு கௌஷிக் கொடுத்துருக்கார், ஓகே, இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். பல இடங்களில் பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட கதைகளை இயக்குனர்கள் தான் கதைகளாக சொந்தம் கொண்டாடுறாங்க. அதே மாதிரி யாருன்னா கதை சொல்ல போனால் சில ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த கதையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வருது. இது நீங்க சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கும் போகுது. இதுக்கு நீங்க ஒரு கிரைம் ரைட்டரா இதுக்கு எதனா ஒரு வழிமுறை இருக்கா அதை பாதுகாக்கிறது? அதர் தென் காப்பிரைட் ஆக்டை தவிர வேற எப்படி இதை பாதுகாக்கலாம் சார்? சார், எல்லாத்துக்குமே வந்து ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே காலம் பார்த்துக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஏமாத்தணும் யாருமே சினிமா ஃபீல்டில் இது வரைக்கும் உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், இது நான் பொய்யா சொல்லலை. இன்னைக்கு என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்கெல்லாம் யாருமே ஃபீல்டில் இல்லை. எனக்கு ஒழுங்காக பணம் கொடுத்தவங்க நல்லா இருக்காங்க. பேசுகிறேன் சார். கௌஷிக் சார், ஜி5க்கு தான் ஒரு கேள்வி சார். இப்போ கண்டினியூஸாக நீங்கள் க்ரைம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸாகவே பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு வந்து வரவேற்பு நல்லாவே இருந்துருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக வேறு இந்த மாதிரி பைப் லைன்ஸில் இந்த மாதிரி கதைங்க வச்சுருக்கீங்களா? எப்படி இருக்குது இதோட இது இன்னும் எவ்வளோ நாள் தொடரும்? க்ரைம் ஆக்சுவலாக நம்ம கதை கேட்க உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், 10 கதையில் 8 க்ரைம் தான் வரும். அந்த 2 தான் ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது ஜானரில் வரும். க்ரைம்ன்றது வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஸ்பேஸ். இது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு 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 அந்த ஒரு ஹை கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் ஒரு ஜானராக இருக்கிறதுனால க்ரைம் வந்து கொஞ்சம் ஓவர் இண்டெக்ஸ் நம்ம பண்ணி நிறைய க்ரைமாக நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதுலேயே என்னெல்லாம் வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஒரே மாதிரி க்ரைமே நம்ம எடுத்துகிட்டு இருந்தாலும் போர் அடிக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு வந்து க்ரைமை தாண்டி பல ஜானர்ஸில் கதைகள் வரப்போகுது. எங்களோட அடுத்த லைனப் நீங்கள் இப்போ ஒவ்வொரு மாதமும் நம்ம சந்திச்சுட்டு தானே இருக்கோம். அடுத்த மாதம் நம்ம சந்திக்கும் போது உங்களுக்கு தெரியும், அது டோட்டலாக இதுலேருந்து வேறு ஒரு ஜானரில் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் வரப்போகிறதும் அது டோட்டலாக வேறு ஒரு ஜானரில் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் ஜனவரியில் உங்களுக்கு வரப்போகுது. அதை இப்போ நான் சும்மா ஒரு டீஸ் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஆனால் அதை ஆக்சுவல் டீசர் உங்களுக்கு ஜனவரியில் வரும், என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் க்ரைம் ஏன் ஓவர் இண்டெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வழக்கமாக ரொம்ப கோரியாக இல்லாத வரைக்கும் வீட்டில் உட்காந்து ஃபேமிலியாக பார்க்குற ஒரு சப்ஜெக்ட் வந்து க்ரைமாகவும் இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ வித்தியாசம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். சாரோட புக்ஸில் பார்த்தீங்கன்னா பல வெரைட்டிஸ் ஆஃப் க்ரைம் இருக்குது. அது நம்ம நான் எடுத்தனாலே அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு நான் வந்து மாதம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரி அவரோட ஒரு லைப்ரரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம அடுத்தது என்ன எக்ஸைட்டிங் அப்படின்றத பார்த்து டெஃபினட்டாக சாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. வினோதினி மேடம்க்கு ஒரு கேள்வி. வினோதினி மேடம் இங்கே தான் ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்து மெசேஜ் ஓரியன்டாக போட்டுருந்தீங்க சோஷியல் மீடியாவில். இப்போ சமீப காலமாக குறைஞ்சிடுச்சு, ஏன் போடுறது நீங்கள்? இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஏன்னா நான் உண்மையாக அதான் நினைக்கிறேன். ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்புள் 41 உயிர்கள் வந்து கரூரில் போயிருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை. 41 உயிர்கள் போயிருக்கு. அந்த குடும்பங்களே அந்த விஷயத்தை மறந்துட்டு கடந்து போகிறாங்க. அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது. தேங்க்யூ. ரேகையை பற்றி அதான் ஒரே ஒரு கேள்வியாவது கேளுங்க. மேடம், ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். எந்த ஒரு நடிகையும் வந்து ஸ்டேஜில் இருந்து சாரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஈகோ வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து இந்த படத்தில் நிஜமாவே அது நான் வந்து பேசினது கொஞ்சம் கடுமையாக இருந்தது தான். ரொம்ப சாரி, வெரி சாரி. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட் டைமு.
பண்ணும்போது டேரக்டர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக சஜஷன் சொல்லியிருப்பீங்க, நான் நல்ல நடிகடா என்ன ஏன்டா இது போட்டு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை பற்றி. இல்லை, நான் வந்து இது எல்லா டைரக்டர்ஸ்ட்டுமே நீங்கள் கேட்டு பார்க்கலாம். என்னுடைய முதல் படத்துலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டர். நான் வந்து ஒரு வீட்டில் நான் சொல்லிகிட்டே போவேன். ஆக்சுவலாக நான் ஸ்பாட்லேயே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் மூளையை கட்டி வச்சுட்டு தான் நான் ஸ்பாட்டுக்கு போவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு சில டிசிப்ளின் நான் மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம டைரக்டருக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம டைரக்டர் கிடையாது. அதே மாதிரி நான் வந்து போன உடனே இன்றைக்கி எத்தனை மணிக்கு முடியும் அப்படிங்கிற வார்த்தை நான் கேட்க மாட்டேன். முதலே அதை கேட்டுப்பேன், என்ன கால் ஷீட் கேட்டுப்பேனே தவிர இன்றைக்கி எப்போ முடியும் எனக்கு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பேக்கப் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஆக்டர்ஸ் யாருமே அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, டைரக்டர் மட்டும்தான் சொல்லணும். அதே மாதிரி ஆக்டருக்கு வந்து யாரும் வந்து சஜஷன் கொடுக்கக்கூடாது, இப்படி பண்ணலாமே. அவங்க எவ்வளோ ஜூனியராக இருந்தாலும் நம்ம வந்து அது பல வருடங்கள் நம்ம நடிச்சிருந்தாலும் அதை நான் இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நான் வந்து டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, இப்போ இதுலேயே வந்து நானாக பண்ணியிருந்தேன்னா நான் என்னால் ஒரே பாணியில் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு டைரக்டருக்கு நம்ம வந்து மோல்ட் ஆகும்போது தான் நம்ம வேறு மாதிரி பண்ண முடியும். ஸோ இதுலேயுமே வந்து அப்படி தான் போனதும். தீனா சார், டைரக்டர். சொல்லுங்கள் சார். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் மாஃபியா, இந்த மெடிசன் பற்றி தான் போயிட்டுருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். சமீபத்தில் கிட்னி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து திருடுன்னு சொல்ல முறைகேடுன்னாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தைரியமாக G5ல சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? ஒருவேளை நம்மளுக்கு ரைடு வருமா, ஈடி வருமா அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை, கௌசிக் சார் அப்போல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் கிளினிக்கல் ட்ரையல் வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். பட் இந்தியா கண்டென்ட் அவங்க வரும்போது அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரியல. அப்புறம் கௌசிக் சார் சொன்னார் எங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ட்டு. ரீசெண்டாக கூட ஹைதராபாத்லேயோ மங்களூர்லேயோ இருக்கிற ஜிஹெச்சில் நடந்திருக்கு. ஸோ ரைட் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு வர பேஷண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு நிறைய நியூஸ் இதில் போடுவோம் ஆக்சுவலாக. ஆமாம். அதே போல் காஸ்டியூம் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெய்பீம்லேயும் போலீஸாக நடிச்சிருப்பார், விடுதலையிலையும் போலீஸாக வருவார். ஸோ அதே காஸ்டியூம் இதுலேயும் போலீஸாக தான் பண்ணியிருக்காரு. இல்லை, அது நாங்கள் கொஞ்சம் நிறைய அவாய்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கல்றது. ஆமாம், அந்த காஸ்டியூம் அவாய்ட் பண்ணி நிறைய இடங்கள் இன்வெஸ்டிகேஷன் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மஃப்டியில் போகிற மாதிரி தான் வச்சுருப்போம் நாங்கள். அதுக்காண்டியே பிளான் பண்ணது. அது அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸே வேணாம் அப்படின்ட்டு. டைலாக் ரைட்டர் யார் இதுக்கு? நீங்களே நான் தான். இல்லை, வினோதி மேடமுக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பீங்க, ஒரு கிளாப் கூட வந்திருக்கும், பெண்கள்னா லஞ்சம் வாங்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. அது எப்படி சூஸ் பண்ணீங்க? இல்லை, அது உண்மையை சொல்லிடுறேன், அது கௌசிக் சார் தான் சொன்னார். நான் இல்லை பர்டிகுலர், நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் சொன்னால் நான் எப்போதுமே செய்வேன். அது சொன்னார். அது ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த கேரக்டர் வந்து மேல் கேரக்டராக தான் இருந்தது. திடீர்னு வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு டைமில் வந்து இது ஒரு ஃபீமேல் கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று வந்தது. அது பண்ணும்போது அவங்கள பார்த்தா யாராவது வில்லன்னு சொல்லுவாங்களா, அவங்க வில்லனாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனும் வந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லிக்கலாம், ஏன் பொம்பளைன்னா காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா, அது என்ன ஆம்பளைங்களோட ஐபியான்னு அது அந்த மாதிரி எதுவும் கிடையாது, அவங்களும் ஆசைப்படுவாங்க, அவங்களும் கொலை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து எழுந்தது தான், வேறு ஒன்றும் இன்டென்ஷனலாக எதுவும் பண்ணல. கௌசிக் சார், நீங்கள் டீம் டிஸ்கஷனில் உட்காரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஒரு லேடி போலீஸ் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது, மல்லிப்பூ வச்சுருந்துலாம், அது மென்ஷன் பண்ணும்போது சொன்னாங்களா இது ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு? இல்லை, அந்த சீன் வந்து தீனா சார் எழுதும் போதே எழுதி எடுத்துகிட்டு வரும்போதே அது ரொம்ப குவக்கியான ஒரு சீனாக இருந்தது. ஒரு நிச்சயதார்த்தம் ஆகி மெல்ல மல்லிப்பூலாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு ஏறி உட்காந்ததுக்கப்புறம் வேணும்னு அவனை கலாய்க்கிறதுக்காக ஒரு அந்த கெட்டப்பில் இருக்கும்போது அவன் சொல்கிற அந்த ஒரு டைலாக் இருக்குல்ல, ஒரு இழை வீட்டுக்கு போகிறோம், இப்போ உன் வீட்டில் இழை விழுந்த மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீயும் பின்னாடி வா அப்படின்னும் போது அது நிஜமாகவே குவக்கியாக இருந்தது. அது இது வரைக்கும் வராத ஒரு சீனாக இருந்ததுனால அங்கே எல்லாருமே சிரித்தோம், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். அது ஓகே, நான் டைரக்டர் தான் கேள்வி கேட்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் வினோதினி மேடம் கேரக்டர் பற்றி. அதுக்கு நீங்கள் போதுமான பதில் சொல்லிட்டீங்க, அதனால் அதே கேள்வியை நான் அவங்க ரிப்பீட் பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ராஜேஷ் குமார் ஐயாட்ட ஒரே ஒரு கேள்வி ஃபைனலாக. சார், நீங்கள் நிறைய க்ரைம் நாவல்ஸ் எழுதிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட்ஸ் சினிமாவா டிவி சீரியல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் என்னென்னா, ஒரு நிஜமாக நடக்கிற ஒரு க்ரைம், அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு க்ளூவே இல்லாமல் ஏதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சார் சாப்பிட்டு போனால் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு யாராவது தேடி வந்திருக்காங்களா உங்கள்கிட்ட? ஆமாம், வந்திருக்காங்க. 1988 நீங்கள் சொன்ன உடனே இப்போ ஞாபகம் வருது. 1988 பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செல்ஃபோனெல்லாம் கிடையாது.
அப்போ ஒரு நாள் கொரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டல் வீட்டுக்கு வந்தது. கொரியரை பிரித்து பார்த்தோம்னா அதில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸு எல்லாம் பிரித்து பார்த்தா எங்கே பார்த்தா பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பேர் என்னன்னு மறந்துட்டேன். அவர் வந்து ஒரு எஸ்ஐ. உள்ளே வந்து ஒரு லெட்டர் வச்சுருக்காரு. உள்ளே வந்து ஏகப்பட்ட ஜெராக்ஸ் காப்பி, உள்ளே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாக்குமூலங்கள், இதெல்லாம் போட்டு எதுக்குடான்னு பார்த்தா லெட்டரை படித்து பார்த்தா, சார் என் பேர் மறந்துட்டேன், நான் உங்கள் வாசகன், நீங்கள் உங்களோட க்ரைம் காரணம் நல்லா படிக்கிறேன், ஒவ்வொரு கொலையும் ரொம்ப அற்புதமாக வந்து விவேக் கண்டுபிடிக்கிறாரு, விவேக்குங்க நீங்கள் தாங்கிறது எனக்கு தெரியும், அந்த மூலம் தான் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு கேஸை வந்து கரெக்டாக போய் நூல் பிடிச்ச மாதிரி போய் கொலையாளி பிடிச்சிடுறீங்க தடைங்கள் எல்லாம் வச்சு. இந்த மாதிரி வந்து சார் ஒரு கொலை நடந்தது சார் எங்கள் ஊரில், இந்த கிராமத்தில் வந்து இரட்டை கொலை நடந்திருக்கு. இதில் வந்து 20 பேர் மேலே சந்தேகப்பட்டு 20 பேரையும் விசாரித்த பார்த்தப்போ யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரியல சார். எல்லார்கிட்டேயும் வந்து வாக்குமூலம் வாங்கி வச்சுருக்கேன், படித்து பார்த்தேன், எவனை சந்தேகப்படுறதுன்னு தெரியல, அடித்தும் பார்த்தாச்சு, ஒன்றும் பெயர முடியல. நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுட்டு இதில் எவன் கொலைகாரன்னு சொன்னீங்கன்னா நான் அவனை கைது பண்ணிடுவேன், கைது பண்ணி நான் சொல்லிட்டோம்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் சார். நீங்கள் தயவுசெய்து இதையெல்லாம் படித்து பார்த்துட்டு இதில் எவன் கொலைகாரனாக இருப்பான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு சொன்னார். இதை நான் பண்ணிவிட்டு உடனே அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். என்னென்னா, நீங்கள் எழுதினது என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் வந்து நீங்கள் இவ்வளோ இது வந்து எல்லாம் வாக்குமூலங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸு எல்லாமே போலீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. நான் ஒரு நாவல் எழுதும்போது எனக்கு கொலைகாரன் யாருன்னு தெரியும். முதல்ல அந்த கதை எழுதும்போதே கொலை எப்படி நடக்குது, யார் கொலை பண்ணுவாங்க, அங்கே தடையை என்ன விட்டுட்டு போவாங்க, இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி கதையை கொண்டு போய் கடைசியில் ஒருத்தனை பிடிப்பேன். இது வந்து எழுத்து, திஸ் இஸ் தியரி, இது வந்து தியரி. நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன், உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறேன். ஒரு கேஸு இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பண்ணுறேன். ஆனால் இது ப்ராக்டிக்கல், இது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், இதுக்கு நீங்கள் தான் படிச்சிருக்கீங்க. அதனால் எழுத்தாளர் வேறு, போலீஸ் வேறு அப்படின்னு நான் சொன்னேன். வழக்கம் போல் வினோதினி மேடம் இந்த படைப்புலேயும் வந்து கொன்னுட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, நடிப்பில் கொன்னுட்டீங்கன்னு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ராஜேஷ்குமார் சார்கிட்ட ஒரு இது என்னென்னா, ஒரு விமர்சனம் என்ன வருது ராஜேஷ்குமார் சார்கிட்ட, அவருக்கும் தெரியும், ஒரு கற்பனையான ஒரு கதையை வச்சு அதை சுவாரஸ்யமாக கொடுத்து அதை பெரிய சாதனை பண்ணியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை அவர் தொடர்றதில்லை பொதுவாக. அதாவது எப்பயோ பின்னாடி வந்து இது மாதிரி செயற்கை இது மாதிரி வரலாம் அப்படிங்கிறலாம் கற்பனை பண்ணி அதில் என்னென்ன நெகட்டிவ் வருஷம் வரலாங்கிறலாம் கற்பனை பண்ணியிருக்கிறாரே தவிர, இப்போ உதாரணமாக இப்போ வினோதினி மேடம் கூட வந்து ஓப்பனாக சொன்னாங்க, இப்போ கரூரில் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி. அதுமாரி இப்போ கோவையில் வசிக்கிறாரு, கோவை கலவரத்தை பற்றி கூட அங்கே வந்து அந்த நேரத்தில் ஏதாச்சும் எழுதியிருக்கலாம். இல்லை சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா சில எழுத்தாளர்கள்லாம் சேர்ந்து பொது விஷயத்துக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்த விஷயங்கள் நடந்தது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு ராஜேஷ்குமார் சரியாக வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது சமுதாயத்துக்காக இந்த ராஜேஷ்குமார் ஒன்றுமே பண்ணல, அவர் வந்து கதை எழுதிட்டு சொல்லியிருக்கேங்க. நான் யாருமே குற்றம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குற்றைவியல் கதையெல்லாம் நான் எழுதிட்டுருக்கேன். தப்பு செய்தவன் உப்பு தின்றவன் தண்ணியை குடிப்பான், தப்பு செய்தவன் தண்டனை அவனுக்கு கிடைக்குங்கிறது தான் என்னுடைய பாலிசி. நீ எவ்வளோதான் திட்டம் போட்டு ஒரு மர்டரை பண்ணாலும் போலீஸில் மாட்டிக்க போகிறேன் அப்படிங்கிறத எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான். போலீஸில் வந்து ஒன்று இருக்கும், ஒருத்தன் எவ்வளோதான் திட்டம் போட்டு, நான் கேட்டேன் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட, எப்படி சார் வந்து ஒருத்தனை பிடிக்கிறீங்க, எப்படி சந்தேகப்படுறீங்கன்னு கேட்பேன். அப்போ சொன்னார் ராஜேஷ்குமார், ஒரு இடத்துல ஒருத்தன் கொலை பண்ணான்னா, ஒரு குற்றத்தை பண்ணான்னா அவனையும் அறியாமல் ஒரு ஐடென்டிஃபை விட்டுட்டு போவான், ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான். தட் இஸ் பர்க்லஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டே இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், பர்க்லஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. எப்படி விட்டுட்டு போவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீ தப்பு பண்ணாதேன்னு நான் சொல்ல வர்றேன் உங்ககிட்ட. நீ பாலியல் பலாத்காரம் பண்ணாதே, உனக்கு இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. இப்போது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதாவது ராஜேஷ்குமார் நீங்கள் வந்து ஏதோ கதை எழுதுறீங்கன்னு சொல்லி, இதே வந்து சாராய் பாட்டில் என்ன எழுதியிருக்கான், குடியை கெடுக்கும், குடிக்காதுன்னு சொல்கிறான்ல, அப்போ ஏன் குடிக்கிறாங்க எல்லாம், அப்போ ஏன் குடிக்கிறாங்க, அதை சொல்லியிருக்காங்கல்ல. அதே மாதிரி என்னுடைய கதைகள் வந்து நீ தப்பு பண்ணாதே,
தப்பு பண்ணால் உனக்கு பிரச்சனைகள் இருக்குது, குடும்பம் அழியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். என்னுடைய கதைகளில் பொய்டிக் ஜஸ்டிஸ் இருக்குது. என்னுடைய கதைகள் எல்லாம் நீங்கள் இது வரைக்கும் படித்ததில்லை. 1500 நாவலில் வந்து நீங்கள் மீறி போகிற ஒரு 100-150 நாவல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைய கதைகள் பெண்களுக்காக எழுதியிருக்கேன். பெண்கள் சம்பந்தப்பட்ட கதைகள் 1% கூட போலீஸே இல்லாத கதைகள் இருக்குது. ஒரு துளி கடல். ஒரு துளி கடல்னா யார்? ஒரு பெண். ஒரு பெண்ணோட மனசு தான் ஒரு துளி கடல். ஒரு பெண்ணோட மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. கடலின் ஆழத்தை கூட ஒருத்தன் கண்டுபிடிக்கலாம். ஒரு பெண்ணோட மனசில் என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கால சித்தர்லேருந்து இன்னைக்கு இருக்கிற உளவியல் டாக்டர் வரைக்கும் சொல்லிட்டாங்க. அது உண்மையா இல்லையா? ஒரு பெண்ணோட மனசில் தெரியுமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆண் சீக்கிரமாக வந்து ஒரு ஆணை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆண் அழுதா அவன் உடஞ்சானோ அவ்வளோதான், முடிஞ்சான். ஆனால் ஒரு பெண் வந்து தான் அவள் வந்து உடம்பால் மென்மையானவள், உள்ளத்தால் இரும்பானவள். அதுதான் ஒரு துளி கடல் அப்படிங்கிற பேர் வச்சு கதை எழுதினேன் ஒரு பெண்ணை பற்றி. அதே மாதிரி பூவில் செய்த ஆயுதம் அப்படின்னு டைட்டிலில் ஒரு கதை எழுதினேன். பூவுன்னா என்ன? ஒரு பெண்ணு. அதில் செய்த ஒரு ஆயுதம் தான் ஒரு பெண். ஒவ்வொரு பெண்ணும் பூவில் செய்த ஆயுதம். இது வந்து நான் எழுதினேன் ஒரு கதை. ஒரு பெண் எப்படி வந்து கிரைமை வந்து எதிர்கொள்ளணும்னு சொல்லி ஒரு கதை எழுதினேன். மூடு பனி நிலவுன்னு ஒரு கதை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் கதைகளை முழுமையாக படிக்காதவங்க தான் ஒரு இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்குறாங்க. மூடு பனி நிலவுன்னா என்ன? ஒரு பெண் ஒரு கிரைம் சூழலில் மாட்டிக்கிட்டா அவள் எப்படி இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வருவா சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு முன்னாடி நான் நின்றுட்டு இருந்தேன். காலையில் வந்து ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் தோலில் மண்வெட்டியை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தார். கூட அவருடைய மனைவி சித்தால் வேலைக்கு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அந்த அம்மாவும் போயிட்டுருக்காங்க. 2 பேரும். நான் காலை நின்றுட்டுருக்கேன். அந்த அம்மா போன பிறகு லேசாக திரும்பி பார்த்தாங்க, வந்தாங்க என்கிட்ட. நான் நினச்சேன் ஏதோ வழி கேட்குறாங்க நினச்சிட்டு, என்னம்மா ஏதோ வழி தெரியலையான்னு. இல்லைங்கய்யா, நீங்கள் ராஜேஷ்குமார் தானே, இந்த கதையெல்லாம் எழுதுருவீங்களே அவர் தானே நீங்கள் அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம் ஆமாண்ணா. ஐயா மாறிட்டீங்க ஐயா, ரொம்பவும். முதலெல்லாம் புதுசுன்னு முடி இருக்கும், இப்போ வந்து மாறிட்டீங்க ஐயா. ஆமாம், வயசானால் எல்லாம் மாறுவாங்கல்ல அப்படின்னு கேட்டேன். சரிம்மா, இப்போ என்னம்மா விஷயம்னு கேட்டேன். இல்லைங்க, நான் 6ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் ஐயா. நான் உங்கள் நாவல் தான் ஐயா படித்து சில இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் கட்டிக்கிட்டேன் ஐயா. அது மேயை கம்மின் அப்படின்னா நான் உள்ளே வரலாமான்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஒரு பொண்ணு, அதாவது ஒரு சித்தால் பொண்ணு என்கிட்ட கேட்குது. 6ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கேன், உங்கள் நாவல் படித்து தான் நான் வந்து மேலே வந்த பல இங்கிலீஷ் வார்த்தைகளை கற்றுக்கிட்டேன். நான் மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சித்தால் வேலை பார்த்துட்டு சாப்பிடும்போது எல்லாம் தூங்குவாங்க. நான் உங்கள் புக்கு படிப்பேன், அதில் படித்தா எனக்கு இங்கிலீஷ் வார்த்தைக்கு தெரியுது ஐயா. இன்ஜினியருக்கு வந்து 2 பேர் இங்கிலீஷில் பேசிக்கிட்டா அவங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு புரியுது. இதை நான் கற்றுக் கொடுத்தேன். சரி, அதை விடுங்க. என்னுடைய பையனுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு இப்போ 1995. அப்போ இவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் கிடையாது. கோயம்புத்தூரில் பிஎஸ்சி காலேஜ், சிஐடி காலேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் காலேஜ். அப்போ பிஇ சீட் கிடைக்காது. அப்போ சிதம்பரத்தில் ரைட்டர்ஸ் கோட்டா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரைட்டர்ஸ் கோட்டான்னு ஒன்று வச்சுருந்தாங்க, ஃப்ரீ. அதான் ரைட்டருக்கு ஒரு சீட்டு ஃப்ரீ, எந்த விதமான கேபிட்டல் ஃபீஸும் கிடையாது. ஃபீஸ் மட்டும் மாதம் வருஷம் கட்டினா போதும். அதுக்கு அப்ளை பண்ணேன். என்னுடைய பையனுக்கு, கார்த்திக் குமார் பையனுக்கு, அவன் +2ல் வந்து 90% மார்க் வாங்கியிருக்கான். இருந்தாலும் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிஇயில் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டாங்க. அப்போது வந்து நான் அங்கே போனேன், ஒரு ஃபார்மில் எல்லாம் எழுதி கொடுத்தேன். அப்போது விசியாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் பேர் ஈஸ்வரமூர்த்தி, டாக்டர் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர், சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அவர் வந்து சொன்னார் என்கிட்ட, ராஜேஷ்குமார், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ கோட்டாவுக்கு ஏதாவது 1 சீட் ஃப்ரீ சீட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. இதில் ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஸ் வந்து 24 பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ரைட்டரோட பையனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, இவர் வந்து இலக்கியத்திற்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்ன தொண்டு பண்ணியிருக்காரு, இந்த ரைட்டர் வந்து என்ன சமூக பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்து தான் நாங்கள் சீட் கொடுப்போம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அங்கே வந்து நாங்கள்லாம் கேட்போம்.
ஆனால் நான் சொல்கிறேன், நான் வந்து ஃப்ளைட்டில் வந்து நான் திருச்சியிலேருந்து நான் சென்னை போகணுமுன்னா உங்கள் 4-5 புக் எடுத்து போட்டுக்குவேன், ஃப்ளைட்டில் படிச்சுட்டு போவேன்னு சொன்னார் விசி. ஒரு விசி வந்து என்னுடைய ஃபேனாக இருக்கார் அந்த இடத்துல. அப்போது அவர் செனட் கமிட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜேஷ்குமாரோடைய பையனுக்கு இந்த வருஷம் சீட் கொடுக்கலான்னு நான் இருக்கேன்னு சொன்னார். அப்போ செனட் மெம்பர்ஸில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் கேட்ட கேள்வி கேட்டார், ராஜேஷ்குமார் வந்து சமுதாயத்துக்கு என்ன பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு விசி என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? ராஜேஷ்குமார் வந்து எல்லாரையும் படிக்க வச்சார். பெட்டி கடைகளில் வந்து ஊறுகாய் பொட்டலங்களையும் சேக்காய் பொட்டலங்களையும் சாம்பு பொட்டலும் தொங்கியதை மாற்றிட்டு புத்தகங்களை தொங்க விட்டார். அதை புத்தகங்களை படித்து 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 படிக்கும் பழக்கம், வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தினார். வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தின ஒரு தொண்டு இலக்கிய தொண்டு. இதை மற்ற ரைட்டர்னால் முடியல. இன்றைக்கி இலக்கியம்னு சொல்லிக்கிட்டு ஏதோ விருதுகள் தர்றாங்க. அது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க நீங்கள்? அதே மாதிரி இன்னொரு இதுவும் சொல்லலாம். எப்படின்னா உங்களுடைய நாவல்களில் வந்து ஆபாசம் இருக்காது, அதேதான் இருக்காது. அதுதான் இப்போ நான் சொல்ல வந்ததுதான். மது குடிக்கிற விஷயங்கள் இருக்காது. என்னுடைய கதைகளில் ஒரு வரி கூட ஆபாச வரி கிடையாது, இரட்டை அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் ஒரு புத்தகத்தை வந்து ஒரு அம்மாவோ அப்பாவோ படிச்சுட்டு இந்த புத்தகம் எங்கே தன்னுடைய பையன் கண்ணிலையோ பொண்ணு கண்ணிலையோ பட்டுடுமோ அப்படின்னு பயப்படாமல் அங்கே வச்சுட்டு போகணும். அவன் தான் நல்ல எழுத்தாளன். என்னுடைய எழுத்துக்கள் வந்து இன்றைக்கும் வந்து ஏன் படிக்கப்படுதுன்னா பெண்களால், அதுவும் என்னுடைய வாசிகள் பூரா பெண்கள் தான். தாய் குலந்தான் என்னுடைய பெரிய பலம். அந்த தாய் குலந்தான் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய புத்தகங்களை படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள் எத்தனை பேர் வெளியே வந்து என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. என்னுடைய மகள்களாக நான் என்னுடைய பொண்ணுங்களாக நினச்சேன். பொண்ணுங்களாக நினச்சி என் கூட வந்து நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். பொண்ணுங்க அவள் சீக்கிரம் போய் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களா? ஒரு ஆணுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களா? ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் என் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து என்னுடைய மகள்களாக நினச்சி நான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு மதிப்பு எனக்கு கிடைச்சது காரணம் என்னுடைய நாவல்கள் தான். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து என்னுடைய இலக்கிய பணி தான். கிரைம் இல்லாத இதே கிடையாது. இன்றைக்கி வந்து மகாபாரதம் மிகப்பெரிய மெகா கிரைம் நாவல். சகுனி மாதிரி ஒரு வில்லன் உண்டா? பாலியல் பலாத்காரம் திரௌபதி பண்ணா, அது ஒரு இல்லை, அது வந்து கிரைம் இல்லையா? முதல் பெண் கடத்தல் யார்? சீதையை ராவணன் கடத்திட்டு போனது. ஃபஸ்ட்டு கிட்னாப்பிங். முதல் கோர்ட் சீன் எது? கண்ணகிக்கும் பாண்டியனுக்கும் நடந்த அந்த சொற்போர். சிலம்பை போட்டு உடைச்சா நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி அவள் நிரூபித்தா. அவள் இப்படி எல்லாமே கிரைம் இலக்கியம்தான். மகாபாரதம் வந்து கிரைம் தான். அது மண்ணுக்காகவும், ராமாயணம் பெண்ணுக்காகவும், சிலப்பதிகாரம் பொண்ணுக்காகவும் நடந்த 3 முப்பெரும் காப்பியங்கள். அதை இன்னும் நாம் மறக்கலை. ஈரமான ரோஜா ஒரு பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பிக் பாஸ் போயிட்டீங்க. இப்போ வெப் சீரிஸ் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. இந்த நடிப்பு அங்கே இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும், இதுக்கு வேறு மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் இது பண்ணீங்க? ஏன்னா லவ்வும் பண்ணுறீங்க, சீரியஸ்னஸும் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த இதில். ஸோ எப்படி அந்த கொண்டு வந்தீங்க? ஆக்டிங் கிளாஸ் ஏதாவது போகிறீங்களா? ஏன்னா எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் உங்களை எடுத்திருக்கேன் குமுதத்தில் இருக்கும்போது, ஈரமான ரோஜா எடுத்திருக்கேன். நான் வந்து அப்போது திரவியமும் உங்களையும் எடுத்தேன். ஸோ ஒரு ஆக்டிங் சீரியலில் சொல்லும் போது வேறு மாதிரி இருக்கும். அழுவுங்க அப்படின்னு கீழேன்னு சொல்லுவாங்க ஸ்கிரிப்டோட. ஸோ இப்போ இதில் இருக்கிறதுக்கும் அதுக்கும் எப்படி இந்த வேரியேஷன்? இல்லை சார் கலைக்கிறார். ஆக்டிங் கிளாஸ் மற்றவங்களுக்கு எடுக்கிறேன்னு சொல்லுங்கங்கிறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லை. அதுதானே ஒரு ஆக்டரோட வேலை. ஸோ 2 இடத்துலையும் எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன இமோஷன் வேணுமோ அதுக்கு தானேங்க வேலை செய்கிறோம். அதனால அது மேபி நான் சீரியல் பண்ணதுனால எனக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஸோ அந்த சீன் என்னன்னு நான் முன்னாடியே படிச்சிட்டேன்னா அந்த மைண்ட் செட்லேயே நான் ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பேன். ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த சீரீஸில். தேங்க்யூ.